ஹே ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 24th எபிசோட் பார்த்துடலாம். இந்த ட்ராமா வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னா ப்ளீஸ் ஒரே ஒரு கமெண்ட் அண்ட் லைக் பண்ண மறக்காதீங்க. நம்மளோட ஃபேமிலியிலேருந்து திவ்யா அண்ட் கௌசல்யாவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹாய். நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கிம் வந்துட்டு சோயா கிட்ட போய் விளையாடுறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனால் சோயா வந்துட்டு எதுக்குமே மயங்க மாட்டா. அவள் பாட்டுக்கு சோகமாக உட்காந்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் டெடியை வச்சுலாம் விளையாடுறதுக்காக ட்ரை பண்ணுவான். அதுக்கும் வந்துட்டு அவள் அசர்ற மாதிரியே தெரியல. சோயா இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. அதுக்குள்ள இவன் வந்து சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி காதை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளும் வந்து காதை கொண்டு போய் கொடுப்பான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துலேயே ஒரு முத்தா வச்சுட்டு வர அங்கேருந்து ஓடி போயிடுவான். அவளும் இல்லை ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சிட்டு வர அங்கேருந்து ஓடிட்டு இருக்கும். வெளியே வந்து பார்த்தா மின்னு வந்து நின்றுட்டு இருப்பான். அவனை பார்த்தா ஆல்ரெடி இவன் ஷாக்கில் நின்றுட்டு இருப்பான். பின்னாடியே கிம் வேற ஓடி வந்துட்டு இருப்பான். இவனை பார்த்தோன்னே நீ எதுக்கிடா இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு அவன் வந்துட்டு சொல்லுவான், உன்னை விட இவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான், நான் எப்போ வேணா வருவேன், உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்துட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க. கிமுக்கெல்லாம் வந்துட்டு சரியான கோவமா தான் வந்துட்டு இருக்கும். அப்படியே பல்ல கடிச்சிட்டே வந்துட்டு எதுக்குடா வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவனும் வந்துட்டு சொல்லுவான், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னது எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஷின் கிட்ட வந்துட்டு எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுக்க தானே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அதுக்கு இவன் வந்துட்டு சொல்ல வருவான், இல்லையே அதெல்லாம் நான் சொல்ல வரல, சொன்னா ஹர்ட் ஆவான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும், நான் வேற விஷயம் பேச வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள தாத்தா வந்துட்டு அங்க காஃபி எடுத்துட்டு வந்துருவாரு. உளுந்தடிச்சு தாத்தா கிட்ட இருந்து வர ரெண்டு பேரும் வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த மின்ன வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு வேணும்னே கிம் வந்து தாத்தா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் உங்க ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு அவரு வந்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு. ஆனா முன்னெல்லாம் வந்துட்டு நீ என்னத்தையாவது உளறிடுறேன், நான் வந்துட்டு சோயாவை கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு என்னாச்சு ஏன் சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பானா. இந்த கிமுக்கெல்லாம் வந்துட்டு காண்டாயிடும். நான் தான் போய் அவகிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல போய் உட்காந்துப்பான். அந்த லூசு போய் சொல்ற மாதிரி நீ ஒன்றும் சோகமா இல்ல உனக்கு பசிக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது, நீ சோகமா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு அவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ எல்லாம் வந்துட்டு இவனுங்க ரெண்டு பேரையும் பார்த்து யாரா இவனுங்கெல்லாம் என்னதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவனுங்க கண்டுக்கிற மாதிரியே கிடையாது. நம்ம கிம்மெல்லாம் வந்துட்டு சோயாக்கு நான் தான் டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்துட்டு இந்த மின் சொல்லுவான், டிக்கெட் வாங்கி கொடுத்தியே எத்தனை பேர் போனாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஏஞ்சின்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான் அவன். அப்படியே ரெண்டு பேருக்கும் வந்துட்டு பெரிய ஈகோ வர மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும். இங்க பாரு என் பெர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மின்னெல்லாம் வந்துட்டு நல்லா ஃபன்னியா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவான். கிம்முக்கு வந்துட்டு பெருசா டான்ஸ் ஆட வராது. அதனால இவனை பிடிச்சி எப்படியாவது தள்ளி விட்டு நம்ம தான் பெரிய ஆட்டக்காரன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செம ஃபன்னியா வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். மின்னு வந்துட்டு பயங்கரமா டான்ஸ் ஆட அவனை பிடிச்சி இவன் இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரணகலமா போயிட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னே தாத்தாக்கும் சோயாக்கும் வந்துட்டு செமையா சிரிப்பு வந்துடும். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இவங்களோட கூட்டணியில் வந்துட்டு அப்படியே ஐக்கியமாயிட்டு செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல தான் வந்துட்டு நம்ம ஹேண்ட் வந்து அங்கே வந்துட்டு இருக்கோம். என்னை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டு ஊட்ட விட்டு துரத்துனா எனக்கு வந்துட்டு போக இடமே கிடையாதா, நான் ஒன்றும் தனியால் கிடையாது, எனக்கு தங்கச்சி வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மோட வீட்டுக்கு தான் அவள் வந்துட்டு இருப்பா. இங்கே தான் ஒரே ஆட்டம் பாட்டமும் இருந்துட்டு இருக்குமே, இந்த சவுண்டு வந்துட்டு வெளியவே கேட்டுட்டு இருக்கோம், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கூர்ந்து பார்த்துட்டு இருப்பா. அவங்க ஜாலியாக இருக்காங்க, சரி இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு ஜூனாக்கும் ஜாகிலுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி நம்மளாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கை வந்து போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க இந்த டைம்ல தான் நம்ம ஷின்னும் வந்துட்டு இருக்கோம். ஷின்னு வந்துட்டு கிம்மெல்லாம் ஆடுறத பார்த்தோன்னே சந்தோஷம் தான் பட்டுட்டு இருக்கோம். பக்கத்துலேயே மின்ன ஆடுறத பார்த்தோன்னே அவளுக்கு அப்படியே ஷாக் ஆகிடும், இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி தான் லுக்கு விட்டுட்டு இருக்கோம். அது சோயா தான் வந்துட்டு மின் கூட ஆடிட்டு இருப்பால. உடனே இல்லை நம்ம சோயாவை பிடிச்சி எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் நீ தாத்தா ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. அடுத்து இந்த மின் என்ன பண்ணுவான்னா ஷின்னோட கிளவுஸ் ஒன்று இவன் வச்சிருந்திருப்பான்ல, அதை ஹேண்ட் கிட்ட கூட காமிச்சிருப்பானே, அதை வந்துட்டு ஒரு டப்பால போட்டு இந்த ரூம்ல வந்துட்டு தெரியாம வைக்கிறதுக்காக வந்துட்டு இருப்பான். அதை வந்துட்டு சோயா பார்த்துடும். சோயா பார்த்த உடனே என்ன சொல்றதுன்னு அவனுக்கு தெரியாது. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சோயா வந்துட்டு உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு வெளியே வந்துருக்கும். அந்த பாக்ஸை அங்கேயே ரூமில் ஒரு ஓரமாக வச்சுட்டு வந்துடுவான். இவனுக்கு வந்துட்டு நம்ம சோயா வந்து பனானா ஷேக் இருக்குல்ல, அது வந்துட்டு வாங்கி குடிக்கும். அவளும் வந்துட்டு அதை தான் குடிச்சிட்டு இருப்பா. ஆமா என்ன பாக்ஸ் இது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஏன் எடுத்து கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் சொல்லுவான், அது உங்கள் அம்மா மிஸ் பண்ண ஒரு விஷயம் தான், என்னைக்காச்சும் ஒரு நாள் அவள் எடுத்து பாப்பா அப்படின்னு சொல்லும்போது சோயா வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கும். ஒரு நாள் வந்துட்டு இந்த மின் வந்து ஷின் கிட்ட கேட்டிருப்பான்ல, நீ வந்துட்டு என்னைய சூஸ் பண்ணாமல் எதுக்காக அந்த லீயை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சோயா பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். உங்களுக்கு வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சேன், ரொம்ப பிடிக்குமே, உங்கள் அம்மாவை, உங்கள் தாத்தாவை, உங்கள் டேடியை, உன்னைய எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவளோட ஃபேஸே வந்து கொஞ்சம் மாறி போயிடும். ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் வந்துட்டு சொரிய ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு அவள் கேட்பா, இந்த மாதிரி பனானா ஷேக் வந்துட்டு குடிச்சா உங்களுக்கு என்ன ஏதாவது அலர்ஜியா அந்த மாதிரி கேட்கும்போது அவன் வந்துட்டு இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இல்லை தானே அப்படின்ற மாதிரி கேட்பா. ஆனால் அவன் பதில் சொல்ல மாட்டான். ஆக்சுவலி அவனுக்கு வந்துட்டு பயங்கர அலர்ஜி ஆயிருந்திருக்கும் அந்த பனானா ஷேக் குடிச்சு. அதே மாதிரி தான் இவளுக்கும் அலர்ஜி ஆகிட்டு இருந்திருக்கும். இவன் வந்துட்டு சொல்லுவான், எனக்கு உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, எங்கள் அப்பாவை விட நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, அதுவும் எனக்கு பிடிக்கல, எங்கள் அப்பாவுக்கும் உங்களை பிடிக்கும், அதுவும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக டவுட்ஃபுல்லாக விலையை பார்த்துட்டு இருப்பான். இவன் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. அடுத்த சீனில் வந்துட்டு நம்ம ஹேண்ட் வந்து அவளோட பாய்ஸ் கூட உட்காந்து குளிக்க ஆரம்பிச்சிடுவா. என்னடா ஜாகில எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்கே படிக்கிறது, அதான் வந்துட்டு என் பாஸே வந்து எங்களை விட்டு போயிட்டாரு, எங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னார்,
இப்போ எதுவுமே இல்லாம போயிடுச்சு. எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற அவனோட மனக்குமுறல வந்துட்டு குமுறிட்டு இருப்பான். ஆமா, பாஸோட தங்கச்சி எங்க பாஸுக்கு தெரிஞ்ச மொத்த கதையும் உனக்கு எப்படிமா தெரியுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஜுனா வந்து சொல்லுவான், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து சுஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லிட்டு இருப்பான். ஆமாடா, கரெக்டா சொன்னடா. அவன் மட்டும் நடுவுல ஊடால வந்து பூராம இருந்தான்னு வச்சுக்கோயேன், இப்போ நம்ம பாட்டுக்கு படிச்சிருப்போம், பாஸும் உயிரோடு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்துட்டு காண்டாடுவா. அப்படியே மேய்ச்சலே ஒரு தட்டு தட்டி சும்மா சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்கடா, இப்போ வந்துட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையும் அதுவும் இல்லாம அந்த பப்பை வந்துட்டு எப்படி திருப்பி வாங்குறதுன்ற வேலையும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வேற இருப்பா இவ. சீக்கிரமா அதுக்காக நான் வழியெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா பார்ப்பாங்க. இவ எப்படி வாங்கி தருவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யுனாவை தான் காட்டுவாங்க. அப்போ வீட்டில் யாரோ வர மாதிரி இருக்குமா, நம்ம ஹேண்ட் தான் வராளோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா எழுந்து பார்த்தா ஜுனா வந்துட்டு இருப்பான். அட நீயா அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு ஃபார்ம்ல போய் படுத்துருவா. இவ இப்படி பெப்பரப்பான்னு படுத்து கிடக்கிறத பார்த்தோன்னே ஜுனாக்கு வந்துட்டு சிரிப்பு வந்துடும். சத்தியமா இந்த புள்ள வந்து சிரிச்சு நான் இப்பதான் பாக்குறேன். அதுவும் இல்லாம செம்ம கியூட்டா இருப்பான் சிரிக்கும் போது வேற. அவ பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நீங்க வந்துட்டு இப்ப முன்ன மாதிரி கிடையாது, நிறைய சேஞ்ச் ஆகிட்டீங்க. நீங்க வந்து ரொம்ப கோல்டா ஸ்டபனா தானே இருப்பீங்க, இப்ப அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லுவான். அதுக்கு அவ வந்துட்டு நானா அப்படிலாம் கிடையாது, அப்போ நீயும் தான் பண்ற, நீ சிரிக்கவே மாட்ட, ரோபோ மாதிரி தானே தெரியவ, இப்ப என்ன சிரிக்கலாம் செய்யற, உங்ககிட்டயே சில சேஞ்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு அவன் இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரோபோ மாதிரி மாறிடுவான். நீங்க வந்துட்டு அவளை மிஸ் பண்ணலையா, நீங்க திருப்பி வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்களா ஹேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாது. அப்படியே அங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஹேனே பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த சீன்ல சாவ தான் காட்டுவாங்க. அவன் மூக்கு முட்டை குடிச்சிட்டு இந்த மாதிரி யுனா சொன்னதை தான் நினைச்சிட்டு இருப்பான். அவளை போயிட்டு அவன் டச் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாய் உட்காந்துட்டு இருப்பான். இந்த சுஜாவை வேற வர சொல்லியிருப்பான். என்ன சார் நடுராத்திரியில என்ன கூப்பிட்டு விட்டுருக்கீங்க, ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயமா என்ன அப்படின்னு சொல்லும்போது உட்காருப்பு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை வந்துட்டு என்னோட ஒன் ஆஃப் த அடிமைகளில் ஒருத்தனா சேர்க்கும் போது நீ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன், அப்படித்தானே அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே வேற சொல்லிட்டு இருப்பான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், மூஞ்சில யாரோ பொறாண்டி வச்சிருக்காங்களே, அந்த பொறாண்டின கதையை வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொல்லும்போது இதுவா சார், இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல மாட்டி இருக்க டையை பிடிச்சி இழுத்து அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருப்பான். நான் வந்துட்டு உன்னை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா நீ என்னைய யூஸ் பண்ணி அவளை பழி வாங்கிட்டு இருக்கியா, அதுவும் இல்லாமல் 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரை கேட்டு ஏன் ஆளு மேலே கையை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க கத்திரிக்கோள் எடுத்து கண்ணில் குத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். சாவோட அசிஸ்டன்ட் தான் வந்துட்டு கொலை கேஸ் ஆயிரும் சார் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் இவனை கொலை பண்ணி ரோட்ல தூக்கி போட்டாலும் என்ன கேட்கறதுக்கு எவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெறிகொண்டு அடிக்கிறதுக்கு வருவானே இந்த சுஜா வந்துட்டு அவன் யோசிக்கிற கேப்ல வந்துட்டு இப்போ ஓடினாதான் உயிர் தப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டமா வேற ஓடிடுவான். ஆனா சாக்கெல்லாம் வந்துட்டு வெறி அடங்கவே அடங்காது, அவனை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வேற இருப்பான். இதோட இங்க சீனை கட் பண்ணி நம்ம சோயாவை தான் காட்டுவாங்க. அவளுக்கு அந்த பனானா ஷேக் குடிச்சதுனால ரொம்பவே அலர்ஜி ஆயிருக்கும் மூஞ்செல்லாம். அதுக்கு வந்துட்டு நம்ம ஷின்னு தான் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கோம். அவ கேப்பா ஷின் கிட்ட, ஏமா உனக்கு அப்பாக்கு தாத்தாக்கெல்லாம் இந்த மாதிரி வரவே இல்லை, எனக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் வந்துட்டு சொல்லுவா, அப்பாவுக்கு வந்துட்டு கேரட் ஆகாதுல்ல, அந்த மாதிரி தான் உனக்கு இதெல்லாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பா. இவளும் வந்து கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் இருப்பா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு தூங்க போயிடுவாங்க. இந்த கேப்ல வந்துட்டு இவன் நேராக அவங்க அப்பாவோட ஃபோட்டோ கிட்ட போயிட்டு ஒரு நோட்ஸை வந்து ஓட்டி வச்சுட்டு இருப்பா. அந்த நோட்ஸ் அங்கே வச்சுட்டு அவ பாட்டுக்கு வேற அங்கேருந்து போயிடுவா. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவங்கள பார்க்கறதுக்காக அவங்க கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருப்பா. இதை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஷின்னே வந்து நோட் பண்ணோம். எடுத்து பார்த்துட்டு அவ்வளோதான், அது கதறி கதறி அழுவ ஆரம்பிச்சு அவளுக்கு கால் ட்ரை பண்ணா அவளுக்கு வந்துட்டு போகவே போகாது, ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்னு சொல்லிட்டு வரும். உடனே ரொம்பவே அழுதுட்டு கிம்முக்கு கால் பண்ணிட்டு இருப்பான். அவன் வந்துட்டு ரொம்பவே ஜாலியாக தான் ஃபர்ஸ்ட் பேசுவான். அதுக்கப்புறம் இவ அழுகுறத நோட் பண்ணது என்னாச்சு அப்படின்னும் போது இந்த மாதிரி சோயா வந்துட்டு காணாம போயிட்டா, அவங்க அப்பா கிட்டே போறேன்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு சொன்னதும் அவன் வந்துட்டு நீ வீட்டில் இரு, நான் உடனே வரேன், போலீஸ் கால் பண்ணி மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வந்துட்டு இருப்பான். அந்த ரூம்ல தானே நம்ம மின்னும் வந்து நேற்று க்ளவுஸை விட்டு போயிருப்பான் இவ பார்க்கறதுக்காக. இப்போ வந்துட்டு அதை நோட் பண்ணிடுவா அவ. அப்போ மின்னு இங்கே வந்திருக்கான் அப்படின்னா சோயா கிட்ட எதுவும் பேசியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சோயாவை காணோம், அவகிட்ட நீ நேற்று என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருப்பான். அவன் வந்து சொல்லுவான், நான் எதுவுமே சொல்ல கிடையாது, அவ தான் வித்தியாசமா பேசிட்டு இருந்தா அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பான். இத்தோட இந்த சீனை கட் பண்ணி நம்ம கிம்மு வந்துட்டு அடிச்சு பரண்டு காரை ஓட்டிட்டு வர்றது தான் காப்பாங்க. அவன் மின்னல் வேகத்துல வர வீட்டை நோக்கி வந்துட்டு இருப்பான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணி தனித்தீவுல மாட்டிட்டு இருக்க அந்த ஒரிஜினல் லீயும் அந்த பைலட்டையும் வந்துட்டு காமிப்பாங்க. ஒரு பவுடரை போட்டு அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, நடுவுல வந்துட்டு அந்த பைலட்க்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். யோ என்னையா யோசிச்சுட்டு இருக்க, சோறு கிடைக்கும் போதே ஒழுங்கா தின்னு, இல்லைன்னா பட்னியா கிடந்து செத்து போயிடுவேன் நாயே அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்துட்டு இந்த பவுடரை வந்துட்டு அவரோட பொண்ணுக்காக ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாரு. இவ்வளவு நாள் எல்லாத்தையும் மறந்து போயிருப்பாருல, இப்பதான் ஒண்ணு ஒண்ணா வர ஞாபகம் வந்துருக்கும். இந்த விஷயம் வேற ஞாபகம் வந்துருமா, அவ்வளவுதான் என் பொண்ணுக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு காத்துல பறக்க விட்டு ஓடிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி இவனுங்க 2 பேரும் அந்த தீவுல உட்காந்து தனியா வேற அலப்பறை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த லீ எல்லாம் வந்துட்டு அடே குடுடா பசிக்குதுடான்னு சொல்லிட்டு பின்னாடியே விரட்டி ஓடிட்டு இருப்பான். அடுத்த சீன்ல நம்ம ஹேனையும் ஜுனாவே தான் காட்டுவாங்க. ஹேன்லாம் வந்துட்டு நைட்டு நல்லா சரக்கு அடிச்சுட்டு அவனோட மடியிலே படுத்து தூங்கி இருப்பா போல. இந்த ஜுனா வந்துட்டு அவளை எழுப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்ல இருந்து வேற உட்காந்துட்டு இருந்திருப்பான் போல. தெரியாதனமா கையை பட்டு கூட அவளை எழுப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையெல்லாம் வேற பின்னாடி கட்டிட்டு இருப்பான். இவன் நல்லா ஜாலியா தூங்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல தான் வந்துட்டு இவளுக்கு கிம் கால் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி சடனா சோயா வந்துட்டு ஒரு நோட்டை விட்டுட்டு காணாம
போயிட்டா அப்படின்னு சொன்னது இவன் அப்படியே ஷாக் ஆகி எஞ்சிட்டு இருப்பான். எது அப்படின்னு சொல்லிட்டு, நீ உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஜுனாவை கூட கண்டுக்காம அவ வந்துட்டு நம்ம ஷின்ன பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி கிம் வீட்டுக்கு வந்துட்டு அவகிட்ட இந்த மாதிரி அவளுக்கு எதுவுமே ஆகாது, நான் வந்துட்டு போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எல்லாரும் தேடிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹேனும் வந்துட்டு இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு அவளோட ஃபோட்டோ சென்ட் பண்ணி தேட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்னுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் வந்துட்டு தெருவில் இறங்கி தேட ஆரம்பிச்சிடுவாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த லோக்கல்ல எங்க தேடியுமே அவ கிடைக்க மாட்டா. அதுக்கப்புறம் கிம் வீட்டுக்கு வரும்போது தாத்தா வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சும் அவ கிடைச்சாலும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் விளையாடிட்டு இருப்பா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவ கண்டிப்பா அவங்க அப்பாவை பார்க்க தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுவாரு. இது அப்பாவையா, அப்ப எங்க போய் பார்க்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்த்தா ஒரு பெரிய ஜெயிண்ட் வீல் வந்துட்டு சுத்திட்டு இருக்கும். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வரும், இங்க கூட்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஒருவேளை அங்கதான் போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதே பார்த்துட்டு இருப்பான். கன்ஃபார்மே ஆயிடும் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஷின் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் அவளோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு வர அங்க இருந்து போயிட்டு இருப்பான். அடுத்த சுஜன் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு ஃப்ரண்ட்லயே வந்துட்டு இவனோட போஸ்டர் ஒட்டி இருப்பாங்களா, அதை வந்துட்டு இந்த சாவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு சா கிட்ட போட்டு கொடுத்துட்டே வந்துட்டு இருப்பான். இவனுங்க எல்லாருக்கும் மரம் கழட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், அந்த தாய் கிழவி போட்டோ வச்சா எப்படா கடையில கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் சொல்லுவான், இந்த மாதிரி அப்பா எதுவும் கூட்டத்தை கூட்டி இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்ல நீங்க அட்டன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆண்டாய் அங்க இருந்து போயிட்டு இருப்பான். இவன் போறத பார்த்துட்டு அங்க இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா கடை வந்துட்டு சா கிட்ட இருந்து லீ கிட்ட தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் வேற பட்டுட்டு இருப்பாளுங்க. இனிமே கொடூரமா எந்த ஒரு ரூல்ஸும் இருக்காது, ஜாலியா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு சா கேட்டுட்டே தான் போயிட்டு இருப்போம். ஓ ஜாலியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருந்து நேரா கோவமா மின் கிட்ட வந்துட்டு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனும் பெருசா வந்துட்டு எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். என்னோட மேனேஜர் அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா, அவளை பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, அவ யாருன்னு சொல்லிட்டு நல்லா நோண்டினியா அப்படின்னு சொல்லும்போது இல்ல சார் எனக்கு அதை பத்தியும் பெருசா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் வந்துட்டு இவன் கை விரிச்சிடுவான். என்னை பத்தி வந்துட்டு எல்லாருக்கும் இனிமேல் நல்லா தெரிய வேண்டியது இருக்கு, அதனால நம்மளோட சேல்ஸை வந்து இனிமேல் இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்ம வந்துட்டு அந்த பெர்சன்டேஜை வந்து காட்டலாம், நம்ம கையில இருந்து கடை போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மின் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இந்த விஷயத்துக்காக நீங்க எதுவும் பர்சனல் விஷயத்தை இழுக்க போறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மின் கேட்பானா, அதுக்கு அவன் வந்துட்டு நீங்க இருந்து போலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுஜாவை வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாவோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். இது வந்து மின்னோட காதுலயும் விழுந்துட்டு தான் இருக்கும். ஆக மொத்தம் மின்னு வேலைக்கு ஆக மாட்டான், சுஜாவை வச்சு ஏதாவது பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்னும் வந்துட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். இதனால ஹேனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இங்க வீட்டுல வந்துட்டு நம்ம ஷின்னெல்லாம் வந்துட்டு நம்ம சோயாவை நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கதை பார்த்த உடனே அண்ணன் ஹேனுக்கு வந்துட்டு சுத்தமா பொறுக்கவே பொறுக்காது. இங்க பாரு நீ ஏன் டென்ஷன் ஆகுற, கிம் எல்லாத்தையும் பார்த்துப்பா, இப்ப நான் சொல்றது நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஊதி வர ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணா வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ உருண்டு பரண்டு என்னத்தையோ பண்ணி நம்ம சின்ன வந்து சிரிக்க வச்சிருவா. அவளும் வந்துட்டு இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சோயா வந்து நினைச்ச மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தான் தனியா உட்காந்துட்டு இருக்கோம். கிம் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான், என்னாச்சு ஏன் இங்க தனியா வந்து உட்காந்துருக்க, சொல்லியிருந்தா நான் கூப்பிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது இல்ல அப்பா வந்துட்டு இங்க கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனா கூப்பிட்டே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சரி ஓகே அப்பா கூப்பிட்டு வரலன்னா நீ அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இல்ல இங்க ரொம்ப தூரத்துல வந்துட்டு உயரமா போனா அப்பாவை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட் வரை கியூட்டா கேட்டுட்டு இருப்பாவ. அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது, ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லுவா, உங்களை வந்து எங்க அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு எங்க தாத்தாவுக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா என்னால வந்துட்டு உங்களை லைக் பண்ணவே முடியல, ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவனும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உங்களை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எங்க அப்பாவை பத்தி யோசிக்கிறதே நான் விட்டுட்டேன், நான் இந்த மாதிரி பண்ணவே கூடாதுல்ல, ஒருவேளை அதனாலதான் வந்துட்டு எங்க அப்பா என்னோட கனவுல வந்துட்டு வரலையோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுவா. ஏன் அழுகிற, இப்ப என்ன உனக்கு அப்பா தானே பார்க்க போகணும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிண்ட் வீட்ல வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். உனக்கு பயமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லையே எனக்கு பயமாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனோட கையை இறுக்கமா தான் பிடிச்சிருக்குமா. அதுக்கு அவன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையும் திருப்பி இவன் இறுக்கமா பிடிச்சிடுவான். அப்புறம் அவனோட கைக்குள்ள இவளோட கையை வச்சுட்டு இந்த மாதிரி எங்க அப்பா கையும் இதே மாதிரி தான் இருக்கும், எனக்கு தெரியும் எங்க அப்பா தான் உங்களை அனுப்பி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது, இருந்தாலும் உங்களை வந்துட்டு என்னால லைக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு அவனு வந்துட்டு பரவாயில்லமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல வந்துட்டு மாயா வந்து உட்காந்துருக்கும். நம்ம கிம்மோ வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாது அப்படியே மாயாவே உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். மாயாவுக்கு வந்துட்டு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். சில பல மேஜிக் எல்லாம் வேற நம்ம சோயா மேல வந்துட்டு அவ தூவிட்டு இருப்பா. இந்த மேஜிக் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சோயா கண்ணுக்கு வந்துட்டு கிம் வந்துட்டு அவனோட பழைய உருவத்திலே வந்துட்டு தெரியற மாதிரி இருக்கும். அவனை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளவுதான் அழுகையே தாங்க முடியாது, கட்டி பிடிச்சிட்டு அப்பா ஏன்பா என்னை விட்டு போனேன், ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் உனக்கு என்ன பண்ணேன், நான் உன்னை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டு இருக்கோம். எனக்கு தெரியும்ப்பா நான் உன் பொண்ணே கிடையாது தானே, அதனால தானே என்னை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருப்பாளா. இதை கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் ட்விஸ்டா தான் இருந்துட்டு இருக்கும், இது பொண்ணே கிடையாதா, இது என்ன கதைன்னு சொல்லிட்டு நமக்கு வர வரதான் தெரியும். அதுக்கு அவன் வந்துட்டு சொல்லுவான், யார் சொன்னா உனக்கு நீ என் பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு, நான் உனக்கு அப்பாவா இருக்கிறதுல எவ்வளவு பெரிய லக்கு தெரியுமா, நீ என் பொண்ணு தாமா, நான் உன்னை எப்படி பாத்துக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அவளை கட்டி பிடிச்சி ரொம்பவே அழுதுட்டு இருப்பான். அப்ப நீ எங்கேயும் போகாதப்பா, நீ தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட் தெரியுமா, நீ என் கூடவே வீட்டுக்கு வாப்பா, அம்மா கூட இருப்போம்ப்பா, நம்ம எல்லாரும் ஜாலியா இருப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி கதறி அவ அழுதுட்டு இருப்பா. இந்த ஒரு சீனுக்காகவே நமக்கு தோணும், ஏன்டா கிம் இவங்களெல்லாம் விட்டுட்டு
விட்டுட்டு சீக்கிரம் செத்து போன அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனை பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு வந்துட்டு கஷ்டமா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு பயங்கரமா அழுதுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் கிம்மும் வந்துட்டு பழைய உருவத்துக்கு வந்துட்டு மாறிடுவான். அவளும் வந்து நல்லா தூங்கிடுவா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவளை கார்ல கூட்டிட்டு நம்ம கிம் வந்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான் வீட்டுக்கு. இதோட இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் வந்துட்டு பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நிறைய பேருக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் ஆகும். இனிமேல் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.